ஹலோ ஐ எம் சாரா. ரேஷன் சாரியில் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கார்ட்போர்டில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் கீழே பாட்டம் சைடில் வர்ற ப்ளீட்ஸ் எடுக்கிற 1 மீட்டர் ஃபேப்ரிக். ரேஷன் சாரி தான் மெயின் ஃபேப்ரிக். மொத்தமாக 1 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். கீழே லென்த் அதிகமாக இருக்குது, அதனால் 7 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 7 இன்ச்சுமே மடித்து அடிச்சிருவேன் உள்ளே. ஏன்னா ரேஷன் சாரி சுருங்கும். லைட்டாக பட்டையாக அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுருங்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் இந்த 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தேன்ல, அதை வச்சு ட்ரேஸ் பண்ணணும். சைடில் ஒரு 1/2 இன்ச் போயிடும். அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வச்சு ட்ராயிங் பண்ணுறேன். சும்மா ரேண்டமாக தான் பண்ணிட்டு வரேன். அவுட்லைனில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த 1 மீட்டருக்கும் கீழே பார்ட்ரு வர மாதிரி 2 லைனில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன். 2 ஹார்ட்டுக்கு நடுவில் மேலே ஒரு ஹார்ட், அந்த மாதிரி 1 மீட்டர் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே போடலை, கீழே மட்டும் பார்டர் வர மாதிரி ஃபுல்லாக போட்டு வரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். சைடில் ஒரு 1/2 இன்ச் போல் ஸ்டிச்சிங்க்கு விடணும். இதுக்கப்புறம் ஆரி ரிங் இருக்குல்ல, அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை அப்படியே வச்சும் பெயிண்ட் பண்ணலாம். நான் எடுத்திருக்க பெயிண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. ரெட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே இந்த எல்லோவுக்கு மேட்ச் ஆகும், அதனால் ரெண்டுமே எடுத்திருக்கேன். பிங்க் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ரெட்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ ஆரி ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பலாம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பெயிண்ட்டு தான் சீக்கிரமாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். லைட்டாக ஒரு அளவுக்கு, ரொம்ப லூஸும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக டைட்டும் இல்லாமல் அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சாரீ ரேஷன் சாரீ ரொம்ப இழுக்கவும் நம்மளால் முடியாது, கிளாத்தே ரொம்ப லேஸாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு 1/4 மணி நேரம் தான் இந்த ஒரு 6-7 பூ பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆகும். அதனால் அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாலாம் போட்டு இழுக்க வேண்டாம். இது ஸ்லீவுக்கு 3 ஹார்ட் வர மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிட்டேன், அதனால் ஆரி ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியல. கீழே ஒரு கார்ட்போர்ட் அட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். இதோட பெயிண்டிங் கீழேயும் அச்சு விழும், அதனால் அடியில் ஏதாவது ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டு தான் பெயிண்ட் பண்ணணும். ஆரி ஸ்டாண்டில் பண்ணும்போது நம்ம அப்படியே கீழே வைக்கலாம், கீழெல்லாம் படாது, சீக்கிரமாகவும் காஞ்சிரும். கேப் இருக்கும் ஆரி ஸ்டாண்டுக்கும் கீழே எங்கேயாவது நம்ம தரையில் வச்சாலும் துணிக்கும் இடையில கேப் இருக்கும், சீக்கிரம் காஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் ஆரி ரிங்கிலே போட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பெயிண்ட் காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவும் காஞ்சிரும். நல்லா ஃபேன் போட்டு நல்லா காய வச்சோன்னா சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியே கூட போயிட்டு கிளிப்பு குத்தி போட்டு வந்தால் கூட சீக்கிரம் காஞ்சிரும், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நீட்டாக அவுட்லைனில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உள்ளேயும் ஃபில் பண்ணால் முடிஞ்சுது. ஒன்று பிங்க்கு, ஒன்று ரெட்டு, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி. கடைசியாக மிரரில் பண்ணேன். கட்டில் கண்ணாடி இருக்குது,
அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இருக்குது. அதில் மிச்சமானது தான் இந்த பெயிண்ட்டு, பிங்க் கலர் பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் பெயிண்ட் பண்ணுறேன். என்கிட்ட சரியாக பெயிண்ட் பண்ணுறது கூட ப்ரஷ் இல்லை. இந்த ஒரு ப்ரஷ்ஷு தான் இருக்குது. இதை வச்சு தான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனி வர நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக யோசிச்சா நல்ல ப்ரஷ்ஷு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். இந்த ரேஷன் சாரிலே மீதி துணி இருக்குது. அதுக்கும் பாப்பாவுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போடுற மாதிரி கவுன் தைக்கும்போது இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுவேன். அதுக்கு வேறு மாதிரி டிசைனில் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், அதை அப்லோட் பண்ணுறேன். இதுலேயும் துணி இருக்குது. ஒரு 1.5 மீட்டர் போல் துணி மிச்சம் இருக்குது. இந்த ரேஷன் சாரிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்லீவோட நடுப்பகுதியில் வர மாதிரி முடிச்சிருக்கேன். இது வந்து அந்த 1 மீட்டர் ஃபேப்ரிக் கீழே வர பாட்டம் சைடில் வர ஃப்ளீட்ஸ் எடுக்கிற ஃபேப்ரிக், அதுலேயும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங். ஆல்ரெடி ஃபஸ்ட் எல்லாமே கட் பண்ணி அதை எடுத்து ரேஷன் சாரியில் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதில் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸ்லீவுக்கு உண்டான பீஸ் வந்து ஸ்லீவுக்கு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு வர அந்த இடமும், பேக்கில் டிசைன் போர்டில் ஃப்ரண்ட்லேயே கீழே பாட்டம் சைடில் வர ஃப்ளீட்ஸ் பகுதி, அது அந்த மாதிரி 3 இது எடுத்திருக்கேன் பெயிண்ட் பண்ணி. அதுக்கு எந்தெந்த துணி வந்து கரெக்டாக இருக்குது, லைனிங்கில் வச்சு எடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீட்டாக வந்து தைக்க முடியும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது. நெக்ஸ்ட் அதை நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் வந்து இதுதான். இது வந்து ஒரு ஜிப்லெஸ் ஃபீடிங் மேக்ஸி அந்த டைப்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.